ஓம் கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே துணை. மயக்ரோதி வருட பங்குனி மாதம் 15ஆம் தேதி, அதாவது 29/3/2025 சனிக்கிழமை இரவு 9:44 மணிக்கு சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். ஸோ இப்போ நம்ம ரிஷப ராசியினருடைய சனி பெயர்ச்சி பலனை பார்க்கலாம். இப்போ நவ கிரகங்களில் கர்மக்காரகன் மந்தன் என அழைக்கப்படக்கூடியவர் தான் சனி பகவான். சனி பகவான் அருள் கிடைத்தால் அவர் செய்யக்கூடிய தொழில், வியாபாரம், வேலை எதுவாக இருந்தாலும் அதில் நல்ல வெற்றியும் வருமானமும் பெற்றிட முடியும். ஸோ ரிஷப ராசினருடைய நடக்கக்கூடியது இப்போ லாபசனி. அது 95% நற்பலனை நற்பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்போ ரிஷபராசியினர் இது நாள் வரை 10ஆம் வீடான கர்ம தொழில் ஸ்தானத்தில் இருந்து தாமதங்களையும் தடைகளையும் உண்டாக்கி கொண்டிருந்த சனி பகவான் தற்சமயம் லாபஸ்தானமாக 11ஆம் வீட்டில் அமர்ந்து எல்லா முயற்சி, அதாவது தாம் செய்யக்கூடிய எல்லா வெற்றிகளையும் செயல்களிலும் முயற்சியும் வெற்றியையும் காணலாம். முயற்சி இருந்தால் கண்டிப்பாக அந்த வெற்றிங்கிறத நம்ம பார்க்க முடியும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு கிடைக்கும். பதவி உயர்வு, ஒரு சம்பள உயர்வு, கொஞ்சம் நினைத்தவைகள் எல்லாம் நடந்தேறக்கூடிய ஒரு ஒரு காலமாக இது இருக்கும். ரிஷபராசியினுடைய கிருத்திக நட்சத்திரக்காரர்களுக்குன்னு சொல்லப்போனால் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உண்டு. திடீர் பண வரவு, தொழிலில் ஒரு லாபம், சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கும். இதே ரிஷபராசியினுடைய ரோகிணி நட்சத்திரம் இருக்கவங்களுக்கூட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நல்ல முன்னேற்றம் இருக்கும். தொழிலில் பொருளாதார வளர்ச்சி இவையாகவும் உண்டாகும். ஒரு நண்பர்கள் மூலமாக ஒரு அனுகூலம் அப்படிங்கிறது இருக்கும். ரிஷபராசியினுடைய இப்போ மிருகசீட நட்சத்திரம் எப்படி இருக்கும்னா, குழந்தைகளே இல்லாத அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இருக்கும். தந்தையுடைய சொத்து கைக்கு வரக்கூடிய நிலைமை, நிதி கிடைக்கும். அரசாங்க அனுகூலம் இருக்கும். ஸோ இந்த 3 ராசி, அதாவது 3 நட்சத்திரங்கள் ரிஷபராசியினுடைய பொது பலனாக தான் இருக்கும். வேலையில் மாற்றங்கள் இருக்கும். சனி ராசியை பார்வையிடுறதால கோபம் ஸோ இதெல்லாம் ஏற்படும். ஆனால் அந்த கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். குழந்தைகளுடைய நடவடிக்கையில் மாற்றம் காணலாம். ஸோ அதை நம்ம சரி செய்து கொள்ள வேண்டும். ஸோ அவர்களுடைய மனதுக்கு ஏற்ப மாதிரி பிரியத்தோடு செய்ய வேண்டும். அவருடைய படிப்பு, வேலை நிமித்தமாக கொஞ்சம் பிரிவினை அப்படிங்கிறது வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நம்ம சரி படிக்கிறோம். ஒரு சிலருக்கு வெளிநாட்டு பயணம் சாதகமாக அமையக்கூடியதாக இருக்கும். வேலையில் ஒரு மாற்றம், இடமாற்றம் இவை யாவும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி எல்லாவற்றிலும் ஒரு எடுக்கொண்ட முயற்சியில் வெற்றி, அந்நியர்களால் அனுகூலம், சுபகாரியத்துக்கான அனுகூலம் இதெல்லாம் ரிஷபராசினருக்கு ஏற்படும். ஆளுமை திறனெல்லாம் இப்போ தான் பார்க்க முடியும். ரிஷபராசினருடைய நிர்வாகத்திறன், தன்னுடைய சுய முன்னேற்றம் இவற்றில் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட்டால் நல்ல ஒரு முன்னேற்றமும் வெற்றியையும் காணலாம். நம்ம குழந்தைகளுடைய படிப்பு, ஆரோக்கியம் இவற்றில் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் பங்கு சந்தையில் பொழுதுபோக்கு இவையெல்லாம் விட்டுடணும், தவிர்த்தல் வேண்டும் அவசியம். மனநிலையில் ஒரு மாற்றமும் குழப்பமும் இருந்தாலும் அதை 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்வையிடுறதால அந்த அளவு பாதிப்பு இல்லாமல் மத்தியம பலனாக தான் அமையும். அதனால் மன மகிழ்ச்சியோடு இருப்பதற்கான நம்ம இந்த சனி பயிற்சி 95% நற்பலனை தருவதால் ஸோ இந்த பயன்படுத்தி கொள்வதற்காக நம்ம பரிகாரமாக சொல்லக்கூடியது ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு. ஸ்ரீரங்கமே போனாலும் சரி, இல்லைன்னா அவருடைய படங்களை வச்சு நாம் தினசரி கும்பிட்டு வருவதால் நல்ல ஒரு பலன் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இவை யாவும் பொது பலன்களே. தங்களுடைய ஜாதக கட்டத்தில் கிரகங்கள், நட்சத்திரங்கள், தசாபதிகள் இவற்றுக்கேற்ப பலனானது மாறுபடும். நன்றி. ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிடம், கோயம்புத்தூர்.